அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம நைட்டு டின்னருக்கு என்ன செஞ்சோன்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து சப்பாத்தியும் முட்டை தொக்கும் செஞ்சேன். முட்டை தொக்கு, முட்டை புர்ஜி என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். அதை தான் செஞ்சேன். முட்டை புர்ஜி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானது நம்ம டைரெக்டாக வெங்காயம் போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியான நம்ம கம்ஃபர்ட் ஃபுட்டு. நைட்டு நம்ம சாப்பிடும் போது நைட்டோ இல்லை காலையில் சாப்பிடும் போதோ நமக்கு நல்லா இருக்கும். வெங்காயம் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணுன்ட்டு இல்லை, மீடியமாக நம்ம கொஞ்சம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் போனால் போதும். நம்ம அதிலே வந்து நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டுக்கலாம். இதே ரெசிப்பியில் நீங்கள் கேப்சிகம் கூட உள்ளே ஆட் பண்ணலாம். கேப்சிகம் போட்டால் என் பையன் சாப்பிட மாட்டான்றதுக்காக மட்டும் நான் கேப்சிகம் போடலை. ஆனால் அதுவும் இன்னும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஆனால் என் பையனுக்கு அது பிடிக்கல, ஸோ நான் அதை போடல. இந்த அளவுக்கு வந்தது நம்ம தக்காளி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது தக்காளிக்கு நல்லா மசியட்டும். அதிகமான மசாலா எதுவுமே இல்லை, கம்ஃபர்ட் ஃபுட்டு. நைட்டு சாப்பிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஒரு லைட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சாப்பாடு. இதெல்லாம் யாரெல்லாம் செஞ்சுருக்கீங்க? நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு மட்டும் இந்த டிஷ்ஷு பார்த்து கொடுங்க. ஏன்னா அதிகமாக ஆயிடுச்சுன்னா நிஜமாகவே சாப்பிட முடியாது. ரொம்ப உப்பு கரைக்கும், சாப்பிடவே முடியாது. கம்மியாக போட்டுட்டு அதுக்கப்புறம் வேணும்னா லாஸ்ட்டில் கூட நம்ம போட்டுக்கலாம். முட்டையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப வேறு மிளகாத்தூள் போட்டு நல்லா அதோட பச்சை ஸ்மெல்லு போனதையும் நம்ம வந்து முட்டை வச்சுக்கலாம். நல்லா பச்சை ஸ்மெல்லு போகணும். எந்த ஒரு டிஷ் சமைச்சாலும் சரி, நம்ம சமைக்கிறது ஒரு இது இருந்தாலும் நமக்கு அந்த ரா ஸ்மெல் இருக்குது பார்த்திங்களா, அது போயிடுச்சு அப்படின்னாலே நம்ம டிஷ் சக்ஸஸ். இதுக்கு மீன்வேல் நான் வந்து சப்பாத்தி போட்டு எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சாச்சு. நல்லா சாஃப்டான ஒரு டோ பிசைஞ்சு வச்சாச்சு. இதை குட்டி குட்டியாக ஆக்கி இப்போ நம்ம சப்பாத்தி உருட்ட ஆரம்பிச்சிடலாம். ஒரே ஒரு ட்ரிக் சொல்கிறேன். சப்பாத்திக்கு நீங்கள் மெலிசாக திரட்டுங்க, அதே வந்து பூரிக்கு கொஞ்சம் குண்டாக திரட்டுங்க. உங்கள் டிஷ் கண்டிப்பாக உப்பி வரும், சக்ஸஸாக வரும். மீன்வேல் அதுவும் வணங்கிட்டுருக்கு. நம்ம இப்போ சப்பாத்தி திரட்ட ஆரம்பிச்சிடலாம். நல்லா மெல்லீஸாக திரட்டிக்கணும். நானும் இந்த சப்பாத்தி கல்யாணம் பண்ண புதுசில் அமீபா ஷேப்பில் தான் நான் உருட்டுவேன். இப்போ கொஞ்சம் ஏதோ பெட்டராக இருக்கேன். கல்யாணமான புதுசுலாம் சப்பாத்தி உருட்ட சொன்னால் நம்ம 12th 11th 12th படிச்சுட்டு போடல அமீபா, அந்த மாதிரி தான் உருட்டிகிட்டு இருந்தேன். இப்போ ஏதோ ஒரு அளவுக்கு பரவாயில்ல. நல்லா 2 பக்கமும் மாற்றி போட்டு ஒரு காட்டன் கிளாத் இருந்துச்சுன்னா அதை வச்சு இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணும் போது நமக்கு உள்ளே நல்லா வெந்து வரும், நமக்கு உப்பலாகவும் வரும். பார்த்திங்களா, நம்ம மெலிசாக திரட்டினோம்னாலே நமக்கு சப்பாத்தியில் ஒரு ட்ரிக்கு. மெலிசாக திரட்டிட்டோம் அப்படின்னா நம்ம நல்லா சாஃப்டாகவும் கொண்டு வந்துடலாம், உப்பலாகவும் ஆகிடும். பூரிக்கு கொஞ்சம் தடிமனாக பருத்திட்டோம்னா அது நல்லா எண்ணெயில் போடும்போது உப்பி வந்துடும். இது 2 தான் இதுக்கும் இருக்க ஒரே டிஃப்ரெண்ட்டு. லைட்டாக எண்ணெய் தெளித்து நம்ம எடுத்து ஹாட் பாக்ஸில் போட்டுக்கலாம். காலையில் வரைக்கும் இந்த சப்பாத்தி அப்படியே இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். கொஞ்சம் கூட அந்த ஹார்ட் ஆகாது. நீங்கன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், சப்பாத்தி போட்டாச்சு. இதே மாதிரி நம்ம இருக்க எல்லா சப்பாத்தியும் போட்டுக்கலாம். இது கூட மீன்வேல் நமக்கு அந்த முட்டை தொக்கும் வணங்கிக்கிட்டு தான் இருக்குது. முட்டை புர்ஜி, உங்களுக்கு என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம். நாங்கள் முட்டை புர்ஜின்னு சொல்லுவோம். முட்டை புர்ஜி வணங்கிட்டு இருக்குது. இதில் தேவையான அளவு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் எனக்கு வந்து முட்டை கம்மியாகவும் வெங்காயம் தக்காளி அதிகமாகவும் இருந்தால் எங்கள் ஃபேமிலியில் எல்லாத்துக்கும் பிடிக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். முட்டை அதிகமாக வேணும், வெங்காயம் தக்காளி கம்மியாக வேணும், இன்னும் 2 முட்டை கூட நீங்கள் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இஷ்டம் தான், நம்ம இஷ்ட சமையல். நம்ம இஷ்டத்துக்கு சமைச்சிக்கலாம். கொஞ்சம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணும்போது மட்டும், இல்லைனா ரொம்ப லேட்டாகி ஒரு மாதிரி சொதான். நான் ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா இந்த மாதிரி சீக்கிரமாக வந்துடும். அவ்வளோதான், நம்ம முட்டை புர்ஜி சப்பாத்தி எல்லாம் ரெடி. நமக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு நமக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடுவோம். அவ்வளோதான். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.